நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட திரு சேகுவார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பைசன் படத்தோட வெற்றி விழா நடைபெற்றது. அதில் இயக்குனர் பா ரஞ்சித் தன்னுடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் பேசியிருந்தார். அதாவது பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இந்த 3 இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவே அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அவரோட இந்த பேச்சு பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது நீண்ட காலமாக அப்படி ஒரு பேச்சு இருக்குது. இது நம்ம ரொம்ப நியாயப்பார்வையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். சாதி குறித்து, சாதி வேற்றுமை குறித்து ஏற்படக்கூடிய அந்த வலியை நீங்கள் பிரதிபலிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பிரதிபலிக்கும் போது நான் பொதுவாக சொல்கிறேன், ரஞ்சித் படத்துக்கிட்ட போல பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் சாதி வேற்றுமை குறித்து அந்த வலியை நீங்கள் பிரதிபலிக்கும் போது, திரைப்படம் பிரதிபலிக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு சாதி பெருமை பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வகையான பார்த்தா தமிழ் சினிமாவுக்கு ஒரு கேடு தான். அது எப்படி இருந்தாலும் சரி, அது நீங்கள் இப்படி சொன்னால் உடனே நம்ம தலித்தியத்துக்கு எதிராக நம்ம சித்தரிப்பாங்க. நான் சொல்கிறது சின்ன கவுண்டராக இருந்தாலும் சரி, தேவர் மகனாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேற்றுமை குறித்து நீங்கள் அதனோட வழி குறித்து நீங்கள் பேசுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் அங்கே பேசும்போது எப்படி நிஜத்தில் ரஞ்சித் பேசும்போது ஒரு முறை பேசிட்டார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் வரும்போது நிஜத்தில் ஒரு வார்த்தை பேசினார். என்ன பேசினார்னா, சென்னையில் நாங்கள் 40% இருக்கிறோம், நாங்கள் தான் ஆளுவோம், ரெண்டாவது நாங்கள் தான் ஆளுவோம்னு சொன்னார். தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் 40% நாங்கள் தான் இருக்கோம் ஆளுன்னு சொல்லும்போது 60% யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ அந்த 40க்கும் 60க்கும் பிரச்சனை வரும்ல. கண்டிப்பாக. இது நிஜத்தில் அவர் பேசுனது. சினிமாவில் கூட நீங்கள் வலியை பற்றி பேசுகிற பிரச்சனையே கிடையாது. நான் வலியை பேசுகிறேன்னும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே ஒரு குறிப்பிட்ட சாதி, அது எந்த சாதினா இருக்கட்டும் சார், அந்த சாதி பெருமையை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் முரண். ஆனால் ரஞ்சித்தோட நான் மெட்ராஸ் படத்தை தொடர்ச்சியாக எந்த படமும் விட மாட்டேன். ஒரு முறைக்கு 2 முறை கூட பார்ப்பேன். அந்த இடத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் சில வசனங்கள் மூலமாக வேணால் அந்த சாதி பெருமை குறித்து 1-2 வசனங்கள் வந்திருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் பெரும்பாலும் தங்கலான் படத்துலலாம் நான் உண்மையிலே ரொம்ப பெரிய வெற்றி எதிர்பார்த்தேன். அது நடக்கலை. அதுக்கு நடக்காததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, சரிங்களா. ஆனால் காலா படத்தில் ஒரு சில காட்சிகள் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காலா படத்தில் நாணய படையகருடைய அந்த கேரக்டரே பார்த்திங்கன்னா யாரை மையப்படுத்தி இருக்குன்றது, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். நான் பெரும்பாலும் கேட்டால் இந்த நாட்டோட மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தரை தான் நாணய படையகரை காட்டியிருப்பார். அதில் 2 பேரும் சந்திக்கிற அந்த காட்சி, ரஜினியும் அவர் வீட்லேயே போய் ரஜினி சந்திக்கிற அந்த காட்சிலாம் கேட்டால் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம் தான். நம்ம சாதி குறித்து குறுகிய வட்டத்தில் ரஞ்சித்தை அடைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கலைஞன், என்ன சொல்லப்போனால் ஒரு மகா கலைஞன் உண்மையிலேயே. ஏன்னா நீங்கள் பெரிய வெற்றி கொடுத்துருக்காரு, பெரிய மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு படம் எடுத்துட்டாருன்ற அந்த பார்வையில் நான் சொல்லலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் சார்பட்டா பரம்பரையாக இருக்கட்டும், ஒரு அழிஞ்சி போகிற நொடிஞ்சி போன ஒரு கலை, அந்த கலையை அந்த காலத்தில் எப்படிலாம் அந்த கலையை பார்த்திங்கன்னா உலகம் வரையே செஞ்சுருக்கிறாங்க. அவங்க இருட்டில் தள்ளப்பட்டாங்கன்னு சொல்கிறார் இல்லையா. நான் சொல்கிறது சார்பட்டா பரம்பரை. அதெல்லாம் நம்ம சாதி படம் எப்படி நம்ம எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு கலை, அந்த கலையை பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்புலேருந்து ஒருத்தர் அந்த கலைக்கும் உயிரூட்டி அதன் மூலமாக பெருமையாக பேசப்பட்ட ஒரு நபர் இருட்டில் தள்ளப்பட்டார், அந்த கலையும் கூட இருட்டில் தள்ளப்பட்டதுன்னு சொல்லும்போது அது குறித்து படம் எடுக்கும்போது அது எப்படி சாதி படம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இங்கே சில பேருக்கு அந்த வியாதி இருக்குது. ரஞ்சித் எடுத்தான்னா அவன் முழுக்க முழுக்க சாதி படம் தான் எடுப்பான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. 1-2 வசனங்கள் ஒன்றா நீங்கள் சொல்லலாம், ஒரு சாதி குறித்து ஒரு பெருமையாக பேசுகிறாங்க, வலியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற்றுமையை பேசுகிறாங்க, சாதி வேற்றுமையை பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா அழிஞ்சதுக்கே இவங்க தான் காரணம்னு சொல்கிறது என்னால் அது என்னாலையும் ஏற்றுக்க முடியாது. அது வெற்றிமாறனாக இருக்கட்டும், அது ரஞ்சித்தாக இருக்கட்டும், மாரி செல்வராஜாக இருக்கட்டும், நம்ம எடுத்த படங்களில் எல்லா படத்தையும் நம்ம ஒரே முத்திரை குத்தி இந்த இயக்குநர்கள் தான் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட இப்போ இந்த பழைய நம்ம பின்னோக்கி நம்ம நகர்ந்தோம்னா பல படங்களில் அது பாரதிய மிகப்பெரிய இயக்குனர் எடுத்த படமாக இருந்தால் இருக்கட்டும், சரி யாரான்னு சொல்லுங்கள், பாலச்சந்திரன் எடுத்து தான் இருக்கட்டும், குறிப்பிட்ட ஒரு சாதியை அடையாளமாக சாதி பேரையே சொல்லிலாம் படம், விசு படங்கள்லாம் எடுத்துனா அம்மையப்ப முதலியார்னு ஒரு வசனமே வரும். நிறைய படங்கள் இதெல்லாம் பேசும்போது இவன் எந்த சாதியுமே சொல்லலையே. ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள், பாட்டாளி மக்கள், உழைக்கும் வர்க்கம், அது எப்படி நசுக்கப்படுதுன்றது தான். எங்கேயும் சாதி பேரையே குறிப்பிடலையே. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பறையர்னு ஒரு வசனம் வந்திருக்கா சார்? எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பறையர்னு வசனம் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எங்கேயாவது வந்திருக்கா?
அந்த மாதிரி வந்தது அது மாதிரி இல்லை. ஆனால் முதலியார்னு வசனம் வந்திருக்கு, நாயுடுன்னு வசனம் வந்திருக்கு, பிள்ளைன்னு வசனம் வந்திருக்கு, தேவர்னு வசனம் வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அனுமதிச்சுட்டு இதை வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. எந்த இடத்துல நான் ரஞ்சித்துக்கு முட்டு கொடுக்கறதுக்காக பேசலை, நியாயத்தை பேசுகிறேன். இப்போ வந்து அவங்களுடைய வழியை வந்து அவங்க தானே சொல்லணும். வழியை சொல்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அங்கே வழியில் வந்து அவங்க பெருமையை சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பைசன் படத்தில் அது பரியேறும் பெருமாளுக்கு பிறகு நான் பைசன் தான் நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன். 2 தடவை பார்த்தா 3வது தடவை கூட பார்க்கணுன்னு ஆசை இருக்குது எனக்கு. அப்போது இந்த இடத்துல பைசனில் வந்து ஒரு இளைஞன் வந்து முன்னேற துடிக்கிறான் ஸ்போர்ட்ஸ் மூலமாக. அவனுக்கு எவ்வளோ முட்டுக்கட்டை ஏற்படுது, எந்தெந்த வகையெல்லாம் முட்டுக்கட்டை ஏற்படுது. இந்த இடத்துல எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னா மாரி செல்வராஜ் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற்று சாதியில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், இடையூறுகள், தடங்கல்கள் வந்து எப்படி ஏற்படுது, இயற்கையாக எப்படி அமையுது, 2 சாதி தலைவருடைய சாதி மோதல் வந்து எப்படி வந்து அந்த இளைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாவது, முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாவது மட்டும் சொல்லாமல் அவரோட சுயசாதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி வந்து அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாரி செல்வராஜ் மீது நம்மளுடைய அந்த பார்வையே வந்து மாறிடுச்சு. என்னென்னு கேட்டால் ஒரு நியாயவாதியாக நம்ம அங்கே பார்க்குறோம். இதை தவிர இதை விட ஒரு வெள்ளேந்தியாக வெளிப்படையாக ஒரு மனிதர் வந்து எப்படி ஒரு படைப்பை தர முடியும்? இதே சாதி படம் சொன்னீங்கன்னா இவங்களெல்லாம் எதை வச்சு அடிக்கிறதுன்னு எனக்கு தெரில. எது உங்களெல்லாம் வந்து திட்டலாம் முடியாது, எதை கொண்டு அடிக்கிறது உங்களை? நான் எல்லா படைப்பும் நான் சொல்லலை. ஒரு சில படைப்புகளில் வந்து அந்த மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. வசனங்கள் கூட இல்லை. ஒரு சுயசாதி பெருமையை பேசக்கூடிய ஏன் பேசக்கூடாதா அப்படின்னு கூட ஒரு கேள்வி வைக்கலாம். சரிங்களா? நான் பேசக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு சாதியை உயர்த்தி பேசும்போது அது எந்த சாதியை உயர்த்தி பேசலாம்னா இன்னொரு சாதியை தாழ்த்துற மாதிரி ஆகிடும். அது நமக்கு தேவை கேட்டால் எந்த சாதி பெருமையும் வேண்டாம் அப்படின்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜோட இந்த படமாக இருக்கட்டும், தங்கலான் படம் கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படம் ஏன் வந்து தோல்வி அடைஞ்சு தெரியல. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம், ஒரு ரிலீஸ் ஆன தேதி சரியில்லையா, அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். ஏன்னா எப்படின்னா அவ்வளோ வந்து அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைப்பு இருக்குது பின்னாடி. அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த மக்கள் வாழ்ந்த அது வந்து ஹோம்ஒர்க் எவ்வளோ பண்ணிடணும், எவ்வளோ யோசிச்சு சின்ன சின்ன விஷயம் பண்ணிடணும். இந்த தோல்வி எப்படி இவன் தாங்கினான் அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்குது. யார்? ரஞ்சித். ஏன்னா தங்கலான் படம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி தான் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா கமர்ஷியல் வெற்றிடணும் மறுநாள் வந்து அதெல்லாம் சினிமாக்காக நடக்கிறது தான். இது வெற்றி படம் நான் வெற்றி அடைஞ்சிச்சு அதாக படம் ஃப்ளாப் தான். பட் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்றது வந்து நமக்கு வந்து யோசிக்கிறதா இருக்குது. உண்மையிலேயே எவ்வளோ மிகப்பெரிய உழைப்பு, இந்த தோல்வியிலேருந்து எப்படி அடுத்த படத்துக்கு எப்படி வந்து மீண்டு வருவான் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது மனசளவில் நமக்கு. அந்த வகையில் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொல்கிறேன் தம்பி, இதை வந்து பைசனாக இருக்கட்டும், தங்கலானாக இருக்கட்டும், இந்த வெற்றிமாறனுடைய படைப்பாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள், வெற்றிமாறன் படைப்பில் எங்கேயாவது தோழர் கலியபெருமாளுடைய சாதியை வந்து எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காரா? அவர் என்ன சாதி தெரியுமா? தோழர் கலியபெருமாள் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அந்த படத்தில் விடுதலை 1, 2ல் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி அவர் சொல்லியிருக்காரா, மென்ஷன் பண்ணியிருக்காரா? இல்லை சார். இன்னும் சொல்லப்போனால் தோழர் கலியபெருமாள் கதை தான் சொல்லியே அதை சொன்னாலே பல பிரச்சனைகள் வந்திருக்கும். அதை சொல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துலேருந்து ஏதாவது கிளைம் வந்துச்சா? அவங்க குடும்பத்தில் யாராவது கிளைம் பண்ணி இது எங்கள் தாத்தாவுடைய படம், எங்கள் அப்பாவுடைய படம், எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க, ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துச்சா? அது எவ்வளோ வந்து அமிக்கபுளாக வந்து அதை தான் இவர் தம்பி மாரி செல்வராஜ் சொல்கிறார் ஒரு இடத்துல. நீங்கள் போகிற போக்கில் இப்படி சொல்கிறீங்க சாதி படம் அதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறோம், ஆக்டரை கன்வின்ஸ் பண்ணுறோம், ஏதாண்டி சென்சாரை கன்வின்ஸ் பண்ணுறோம். இவ்வளவும் பண்ணி தான் அந்த படத்தை வந்து வெளியிட முடியுது. நீங்கள் போகிற போக்கில் அப்படி சாதி படம்னு சொல்லிட்டு போயிருங்க. சாதி பார்வையில் படத்தை பார்த்தா சிக்கல் தான். நம்ம சாதி பார்வையை பார்க்கக்கூடாது. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படங்கள்லாம் போய் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் எல்லாத்தையும் மறந்துடணும். இயக்குனர் என்ன சாதியெல்லாம் தெரிஞ்சு தான் போய் உட்கார்றான் உள்ள படத்தை. இந்த படம் எடுத்துக்கிறான்னா இவன் யார்? மாரி தெரியல, அவன் இப்படி தான் இது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை பண்ணால் அந்த பார்வையிலே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதில் வந்து கதாநாயகனை நம்ம என்னவா பார்ப்போம்? ஓ இவன் வந்து இந்த கம்யூனிட்டி சார்ந்தவன், அவன் யார்? அவன் அந்த கம்யூனிட்டி சார். இப்படி தான் நம்ம அந்த பார்வை போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப க்ளீனாக ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருந்துச்சு அந்த படம், பைசன் படம். ஸோ தங்கலான். அதனால் ரஞ்சித்தோட கோபத்தில் வந்து நியாயம், அதாவது ஒட்டுமொத்தமாக இவங்களால தான் சினிமா அழிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது. அதுக்கு தான் நான் உதாரணம், நான் இன்னும் எவ்வளோ எடுக்கலாம் தெரியுமா? பின்னாடி இருந்து எடுக்கட்டுமா? எங்கேருந்து எடுக்கலாம்? 70லேருந்து எடுக்கலாமா? இல்லை 60லேருந்து எடுக்கலாமா? சாதி பேசுகிற படங்கள்லாம் பிள்ளைவாள் வசனம் வந்துருக்கு, எடுக்கலாமா? நாம் 20லேருந்து எடுப்போம். படத்தோட பேரே வச்சுருக்காங்களே, நிறைய வசனங்கள் இருக்குது.
குறிப்பிட்ட முதலியார், நாயுடு, நாயக்கர்னு வசனமே வரும். எத்தனை படத்தில் ரங்கராவுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகதூர்னு வந்துருக்கு தெரியுமா? ராவ் பகதூர் வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இனிச்சதாடா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சுயசாதி பெருமையை போட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதி பேரை சொல்லி ஒரு கேரக்டர் உருவாக்கினா அப்போ நீங்கள் சொல்லலாம். இங்கே அப்படி சொல்லவே இல்லை. எந்த சாதியோட பேரையும் மென்ஷன் பண்ணவே கிடையாது. காட்சிப்படுத்தும் போது உங்களுக்கு விளங்க வைக்கிறான். அதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஆளுமை வேணும்ல, கலை ஆளுமை வேணும்ல, அதை புரிய வைக்கிறான்ல. எங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வில்லன் கேரக்டர் யாருங்க? பைசனில் யார் சார் வில்லன்? யாருமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தோணுது அந்த மாதிரி. இப்போ காலா படத்தை வந்து பார்க்கும்போது நாணய படைக்கர் யாருன்னும் போது ஒரு குறிப்பிட்ட நபரை தான் மையப்படுத்துன்னு நமக்கு தெரிய வருது இல்லையா? அதில் எங்கேயாவது வசனங்கள் மூலமாக ஏதாவது தெரிய வருதா? இல்லை ஈன்னு ஏதாவது வந்து பேர் வருதா அந்த படத்தில்? நீங்களே சொல்லுங்கள். இல்லை சார், இது கலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதிய பார்வையில் நீங்கள் ஒரு கலை படைப்பாளி வந்து நீங்கள் சாதிய பார்வையோடு பார்த்துட்டு போய் உட்காடுறீங்க. அதனால் சொல்கிறீங்க இவன்லாம் சினிமாவை கிழிச்சுட்டான், நாசமாக்கிட்டான் அப்படி. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவங்களோட பெயின் அவங்க தான் சார் சொல்ல முடியும். நீங்களா சொல்லுவீங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெருமையை அளந்துட்டீங்க. அவன் கொடுமையை வந்து சொல்கிறான். நாங்கள் இந்த அளவு கொடுமையை நாங்கள் அனுபவிச்சோன்றதை சொல்கிறான். அந்த சொல்லும் போது நேர்மையாக சொல்கிறான். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. நேர்மையாக சொல்லணும். அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. சுயசாதியிலே வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தள்ளு முள்ளுலாம் இருக்குதுடா அப்படி சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல, தைரியம் வேணும்ல. அதை சொல்லாமட்டால் நீங்கள் சொல்லலாம். அதையும் சொல்கிறான், இதையும் சொல்கிறான். ஸோ நேர்மையான படைப்பாக தான் பார்க்கணும் தவிர இவன் தமிழ் சினிமாவை அழிச்சிட்டான். இப்போ அடுத்த கட்டம் எடுக்க போகிறானுங்க. இப்போ வந்து வெற்றிமாறன் வந்து அரசன் படம் இருக்கிறான். இப்போ கச்சேரி ஆரம்பிச்சிட்டானுங்க. இது மயிலை சிவா கதை அப்படின்னு சொன்னால் உடனே மயிலை சிவா என்ன ஜாதி பாருங்கள். அதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஏன் தெரியுமா இந்த படத்தை எடுத்தார்? அவர் வந்து இந்த சாதிங்க, அவர் அந்த சாதிங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கொண்டாரு, மயிலை சிவா வந்து யாரெல்லாம் கொண்டாருன்னா அவங்கெல்லாம் என்ன சாதி நோண்டின்னு போவானுங்க பாருங்கள். ஏன்னா முடிவு பண்ணிட்டானுங்க இவங்க படம் எடுத்தால் இப்படி தான் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சி. நான் இப்போ சொல்கிறேன் சார், ஒரு கடைசி ஓப்பனிங் பார்க்கக்கூடாது தம்பி. எப்போவுமே படம் ஓப்பனிங் பார்க்கக்கூடாது, ஃபினிஷிங் பாரு. ஃபினிஷ் பண்ணும்போது அவன் என்ன எத்திக்ஸை வைக்கிறான், என்ன சொல்கிறான், என்ன அட்வைஸ் கொடுக்குறான், அந்த கிளைமேக்ஸ் வந்து கடைசியாக நமக்கு வந்து என்ன வலியுறுத்துது அதைத்தான் பார்க்கணும். அங்கே வன்முறையை வந்து கையில் கத்தி எடுத்து இதாண்டா தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அடிச்சு காலி பண்ணும். அது மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சித்தா இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், இளைஞர்களுக்கு கடைசியாக நீ என்னையா சொல்கிற, கையில் கத்தி எடுத்து இதுதான் தீர்வுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்கலாம். அவன் கடைசியாக அவன் ஃபினிஷ் பண்ணும்போது நான் கேட்டான், அச்சீவ் பண்ண முடியும்டா, நம்மளால் கோல் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறாங்க. அதுதான் நமக்கு அப்படி தான் நம்ம அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். இதை ஒரு இளைய தலைமுறையை வந்து வன்முறையில் தள்ளுறான் சார், இவெல்லாம் என்ன சார் டைரக்டர் அப்படின்னு கேட்குறேன். அங்கே அப்படி கிடையாது. இந்த மாதிரி தம்பி மாரி செல்வராஜ் எடுத்த மாதிரி இந்த மாதிரி வந்து கேரக்டர், இந்த மாதிரியான கேரக்டர் நபர்கள், உண்மையான நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ண சொல்கிறேன். இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. இதே ஒடுக்கப்பட்ட வகுப்புலேருந்து வந்து என்னுடைய நண்பர்களே இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையில் போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவார்டு வாங்கிட்டு வந்தவங்களாம் இருக்கும். அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். சாதாரண கஷ்டம்லாம் கிடையாது, ரணவேதனைப்பட்டவங்களாம் இருக்கிறான். இப்போ கூட சமீபத்தில் கண்ணகி நகரில் இருந்து ஒரு பொண்ணு ஜெயிச்சதா செய்திகள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா. நான் தான் சொல்கிறேம்மா, இதுதான் நான் சொன்னதுக்கு ஒரு பேர் சண்டைக்கு வந்துட்டானுங்க என்கிட்ட, ஃபோன்லேயே சண்டைக்கு வந்துட்டானுங்க. நாங்கள் ஒன்றும் சொல்லலை. இந்த ஸ்போர்ட்ஸுன்றது வந்து ஒரு கோயிலை ஒப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு கோயில் மாதிரியா, அந்த கோயில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த அச்சீவ் பண்ணுறவன் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து மூலவரை வரைக்கும் போக முடியும், கருவறை வரைக்கும் போக முடியும். அடுத்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாயுடு, மூலையார், நாய்க்கர் இவங்கெல்லாம் இருக்கிறானுங்களே, இவனுங்கெல்லாம் ஒரு ஸ்டெப்பு வந்து போக முடியும். ஒடுக்கப்பட்டவனாக தான் கேட்டுக்கு வெளியே தான் நிற்க முடியும். அந்த கேட்டுக்கு இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூலவரைக்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் போகவே முடியாது. கடைசி வரைக்கும் போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? முதல் இடத்த அச்சீவ் பண்ண முடியாது. அது முதல் இடம் என்ன இடம்னா வச்சுங்க, அது சொன்னால் தான் சிக்கலாக சண்டைக்கு வரான் நம்மகிட்ட. இப்போ அந்த பைசன் படமும் அதானே கட்டுதான், அவன் எத்தனை தடைகளை தாண்டி. அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தனை காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் முதல் இடத்த வாங்கின நபர் அப்படி யாராவது காட்டுங்க பார்க்கலாம், அங்கே இருப்பான். அந்த முதல் நபர் யாருன்னா அதுதான் நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் ஸ்போர்ட்ஸில் வந்து எளிதாக போக முடியுது. மற்றவங்களும் போயிருக்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. எளிதாக போக முடியுதுன்னா அவன் போய் வந்து மூலவரையை போய் டச் பண்ணுவான்.
எப்படி கோடை தொடறான்ல கபடியில் மாதிரி. ஆனால் ஒடுக்கப்பட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டான இருப்பான். அதுலேயும் ஸ்டெப்பு இருக்குது. நான் புரிஞ்சுங்க நல்லா, படிநிலைன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டெப்பு. மற்ற சமூகம்லாம் ஒரு ஸ்டெப்பில் இருப்பான். மூளை வரைக்கும் போகிறவன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பு. சரிங்களா? அது ஒன்றும் பெருசாலாம் தேவையில்லை. அதை சொன்னால் தான் என் ஃப்ரெண்டுங்களே சண்டைக்கு வரானுங்க. ஏன்னா நமக்கு எல்லா சமூகத்திலும் ஃப்ரெண்டுங்க இருக்கானுங்க. ஒரே ஒரு நூல் இருந்ததுன்னா போதும், அவன் எங்கே போயிடுவான்? மூளை வரைக்கும் போயிடுவான். ஏன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூல் இருக்குது. நீ மெடல் வச்சுருந்தா கூட போக முடியாது அங்கே, அவன் நூல் இருந்தால் போயிடுவான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்குள்ளேயே நிற்பான். அப்போ மற்றவங்களெல்லாம் தள்ளிக்கின்னு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட போய் அந்த மூளை வரைக்கும் முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, ஒரு அந்த பிரசாதங்கள் கொடுக்குற இடம் இருக்குது பாருங்க, அங்கே போகிறதுக்கே இவன் இவ்வளோ பேர் தள்ளின்னு வரணும். எவ்வளோ பேர் தள்ளின்னு வரணும்? இடையில நாயுடு, மோலியார், நாய்க்கர் இதை சொன்னால் வேறு என்ன போட போகிறான், எவனா கேஸுக்கு தான் போட போகிறான்னு நினைக்கிறேன். இது அவங்களாம் தள்ளின்னு வந்தால் தான் இவன் அங்கே வர முடியும். அதைத்தான் வந்து பல பேர் வந்து அந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அது எவ்வளோ கஷ்டம். என் நண்பர்களே இருக்கிறாங்க. அந்த வழியோடு தான் நான் பேசினுக்கிறேன். ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எவ்வளோ உடம்பு பெயின் சாதாரண ஒரு விளையாட்டுலாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை அச்சீவ் பண்ணி அது எவ்வளோ கஷ்டங்கள். சர்வதேச அளவில் போயிட்டு வந்து ஒரு அவார்டு வின் பண்ணது தான் சாதாரண விஷயமா? ஒரு இன்டர்நேஷ்னல் சாம்பியன் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் கோல் பண்ண வந்து இன்றைக்கும் இருட்டில் தான் இருக்கிறாங்க, வெளிச்சத்துக்கு வரல. இதே மற்றவங்களாம் தான் வீடு வாசல் அதை கூட இதை கூட இத்தனை லட்சம் கூட அத்தனை லட்சம் கூட ஓஹோன்னு ஆகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கே போராடினவங்களாம் இருக்கலாம். அரசு வேலைனா என்ன, அந்த ரயில்வேல இதில் இந்த ஸ்போர்ட்ஸில் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து போராட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி வந்து ஸோ அதனால் சினிமாவை வந்து தமிழ் சினிமாவை அழிச்சோன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. நான் வேணால் சொல்லுவேன், அது வேறு தளத்தில் பேசணும். தமிழ் சினிமாவை நாசமாக்குறதுன்றது ஒன்று இருக்குது. அது வேறு தளங்களும் நம்ம பேச வேண்டியிருக்கோம், யாரெல்லாம் அழிச்சான்ட்டு. ஆனால் சாதி குறித்து, சாதி வழி குறித்து, சாதி வேற்றுமை குறித்து, வழி குறித்து எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஓடுது, சினிமாலே ஓடுது அந்த டாக். ஆமாம் சார், அது உண்மை. ஆனால் நான் நம்பலை. அப்போ இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். அவனுடைய நியாயமான கோபம், ரஞ்சித்தோட கோபமும் நியாயமான கோபம், மாரி செல்வராஜர் கோபமும் நியாயமான கோபம். அதே மாதிரி இப்போது இந்த சினிமா அழிச்சாங்கன்றதை தாண்டியும் பொதுவாக இன்னொரு பக்கம் இந்த ஜாதியை ஆதரிக்கிறவங்களோட கருத்து என்னவா இருக்குன்னா, இவங்கெல்லாம் படம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இப்போ இன்னைக்கு ஒரு அமைதி இருக்கு இல்லையா, அதை சீர்குலைக்கிற மாதிரி படம் எடுக்கிறாங்க. இப்போலாம் ஜாதியாக பார்க்கறது இல்லை, இவங்க வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. இது பொதுவான பார்வையாக வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அது நான் ஓரளவுக்கு ஏற்றுப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவான பார்வைன்ற விட இந்த ஜாதி ஆதரிக்கிற மனநிலை கொண்ட மக்கள் இல்லை, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து அடிக்கலாம். அவன் அப்படி நீங்கள் சொல்கிறது இப்படி எடுத்துங்க. எது இப்போ காலா வந்து நாணய படையகர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலாவை போட்டு மிதின்னு மிதிச்சான்னா அது வந்து இவன் ஏற்றுப்பான். ஆனால் காலா வந்து பார்த்திங்கன்னா நாணய படையகரை போட்டு வந்து வழியில் தடையை ஏற்படுத்தி டமால் டிமில்னு போட்டான் பாருங்க ஒரு சீனு. எது ரஞ்சித் எப்படி பாராட்டுறதுனே தெரில. அவனை வெளியே அவனை உள்ளே லாக் பண்ணுறான் பாருங்க. எப்படா இப்படி யோசிச்சான் நான் அந்த படத்தில், காலா படத்தில். அவனை வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுமதிச்சாதான் நீ வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வைப்பார் அங்கே. யார்? ரஞ்சித். நான் சொன்னாதானே நீ உள்ளே வந்துட்ட, நான் சொன்னாதான் நீ வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு அந்த தடை ஏற்படுத்துகிறாங்கல்ல, டமால் டிமில்னு போட்டு அதை போட்டு இதை போட்டு பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து நான் கேட்டால் ஏற்றுக்க முடியல. இப்படி தான் உதாரணம் சொல்ல முடியும் என்னால். எனக்கு தெரிஞ்ச உதாரணம் அடிக்கிறது ஏற்றுக்க முடியாதுன்னு விட பரியரும் பெருமாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவன் படுற கஷ்டம், அவன் தான் அந்த படம் முழுக்க அடி வாங்குறான். ஆனால் அதை கூட இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, அதுதான்மா இப்போ புரியுதுங்களா? இங்கே எப்படி இருக்கு பாருங்க. அவன் வந்து அந்த கஷ்டத்தை தான் காட்டுறாங்க. அதான் நான் சொல்கிறேனே. அதுக்கு இன்னொரு படம் கூட நம்ம வந்து வெற்றிமாறன் படமே கூட நம்ம எடுத்துக்க முடியும், அசுரன் படமும் எடுத்துக்க முடியும். நீங்கள் சொன்ன அந்த இது சொன்ன பரியர் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பரியர் பெருமாள். இதுதான்மா வந்து அவன் மனசை மாற்றணும்னு ஒன்று இருக்குல்ல, மனசை வந்து மாற்றணும். நம்ம அடி திருப்பி நம்ம வன்முறையை கடைசியில் எங்கே போய் நிற்கன்னு கேட்டால் ஒரு விரக்தியான ஒரு சூழலை வந்து நிற்கும். எப்படி வந்து கர்ணன் படத்தில் வந்து தற்கொலை பண்ணின்னு செத்து போயிடுவார் பாருங்க, லால் கேரக்டர். அப்படி தான் போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. விரக்தி இல்லைன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தை அடிக்கக்கூடாது, அதிகாரத்தை அடையணும். இதுதான் கற்பிக்கிறார். இது மாரி செல்வராஜ் சொல்கிறது இதுதான். அதிகாரத்தை அடிக்கக்கூடாது, அதிகாரத்தை அடையணும். அதுக்கு சில நாட்களாகும், சில மாதங்களாகும், அதுக்கான வந்து சூழல்கள் வந்து உருவாகும். ஆனால் இங்கே குறுக்கில் சில பேர் புகுந்து நசுவான்னு கேட்டால் அவன் ஒரு பக்கம் ஓட்டுவான் தனியாக. அப்படி தான் 2 சமூகத்தை பிரிக்கிறதுலாம் எப்படி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க மாரி செல்வராஜ் சொன்னது என்ன, எதிரிகள்
வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெட்டிட்டு சாயலை, துரோகிகளால் கொல்லப்படுறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் அந்த சைடு எடுத்துங்க, இந்த சைடு எடுத்துங்க. இங்கே என்கவுண்டரில் கொல்லப்படுறது ஆள் காட்டி வேலை பண்ணுறான். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணே வந்து அவங்களோட சார்ந்தவங்க. சார் இது வந்து நிஜம் தானே, நிஜத்தில் நடந்தது தான் இது. ஸோ இது அதுதான், இதை சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. அதுதான் எரியுது இப்போ இவனுக்கு பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, யோ செத்தவன் செத்து போனான், நீனே எங்களெல்லாம் வந்து நீ வந்து ஆள் கட்டிட்டு போகிற, நாங்கள் தான் ஆள் சரியான கட்டி. உண்மை. இப்போ அதான் நான் சொன்னான், செருப்பால் அடிச்சது அதுதான். அதுதான் தம்பி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ராத்திரி ஒருத்தன் ஃபோனை போட்டு அசிங்கசியமாக திட்டுறான். எனக்கு நிஜம் இது என்ன அசிங்கசியமாக ஃபோனை போட்டு திட்டுறானுங்க. நான் என்ன சொன்னேன்னா, மாரி செல்வராஜ் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். மாரி செல்வராஜ் இது வந்து எப்படி வந்து இந்த சாதி வெறியர்களுக்கு அல்லது சாதி இந்த மனப்பான்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், இந்த போலீஸ்லாம் அடிக்குவாங்க தம்பி. போலீஸ்லாம் அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்கன்னா, கோணி இருக்குல்ல, சாக்கு பை இருக்குல்ல, அதை நல்லா அந்த தண்ணியில் ஃபுல்லாக நினச்சி என்ன செய்யணும்னு கேட்டால் கையில் சுற்றிடுவாங்க. கையில் ஃபுல்லாக சுற்றிடுவாங்க. ஈரத்தில் இருக்கிற அந்த கோணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பைப் வச்சு, இரும்பு பைப் வச்சு அடித்தாங்கன்னு வச்சுங்களேன், அது காலாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும், ஓங்கி அடித்தாங்கன்னா காயமே ஏற்படாது. ஈரக்கோணி நல்லா சுற்றிட்டு இது வேணால் பச்சக்குன்னு வேணால் அந்த தண்ணி வேணால் அடிக்கும் மேலே. இது அடித்தாங்கன்னா எலும்பு மட்டும் உடையும், காயமாக ஏற்படாது, ரத்தம் வராது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஈரக்கோணியில் வச்சு ஓங்கி அடித்தாங்கன்னா அந்த கை மட்டும், அந்த எலும்பு மட்டும் இல்லை. இப்படித்தான் மாரி செல்வராஜ் பண்ணியிருக்கிறாரு. ஈரத்துணி நல்லா சுற்றிட்டு நல்லா பதமாக பார்த்து ஓங்கி ஒரு எலும்பு மட்டும் உடஞ்சா போதும். சதை பிச்சுக்கிட்டு நரம்பு கிரம்பு இதெல்லாம் வேணாம். எலும்பு மட்டும், ஏன்னா அதுக்கப்புறம் எலும்பு செட் ஆகிடும். இப்போ வெட்டினீங்கன்னு வச்சுங்களேன், நரம்பு கட்டாகும், பல பிரச்சனை, உயிர் போயிடும், இதெல்லாம் நடக்கும். அதை விட எனக்கு கேட்டால் ஈரத்துணியை ஃபுல்லாக சுற்றிட்டு எலும்பு மட்டும் உடைச்சாக்கா அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணிக்கலாம். ஆனாலும் அந்த எலும்பு உடையும் போது வலி இருக்கும் பாருங்க, அதான் கதறான். யார் கதறது? கதறான்ல. ஏன்னா இவனா நான் ஈரத்துணியை சுற்றி வச்சுட்டு வந்து கோணி வச்சுட்டு நாசுக்காக அடிக்கிறான், உடைக்கிறான். அதைத்தான் வந்து சொன்னான். இது எப்படின்னா, இரண்டு சமூகத்துக்குள்ள அந்த வேற்றுமையை வந்து கூட இருக்கிற துரோகிகள் மூலமாக தான் அவங்க கொல்லப்படுறாங்க. கந்தசாமியும் அப்படி தான் கொல்லப்படுறாரு, பாண்டியராஜனும் அப்படி தான் கொல்லப்படுறாரு. கூட இருக்கிற சதிகார நாய்ங்க தாண்டா காரணன்றத அவன் பாணியில் அவன் சொல்கிறான். இதை நான் சொன்னேன், உதாரணம் இதுதான், இப்படி தான் அடிச்சிருக்கிறான். நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் படுத்துற மாதிரி கத்தி எடுத்து டமால் வெட்டி இல்லை. அதான பண்ணுறான், தொண்டையில் வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிறானா கடைசியா? கண்ணபிரான்னு வந்து நீ பேர் வச்சுப்பா, ஆனால் நான் மட்டும் என் பேர் வச்சுக்கூடாது கேட்டு நறுக்குன்னு ஒரு கத்தி வச்சு ஒரு அமுக்க முன்ன முடிஞ்சிச்சுல்ல, அதை மாதிரி பண்ணல. இந்த படத்தில் கொஞ்சம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணின்னு கேட்டால் கோணியை சுற்றிட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சு. அதை சொன்னதுக்கே வந்துட்டானுங்க. நான் எப்பவுமே இந்த ஃபோன் நம்பரை மாற்றணும்னு பார்க்குறேன் சீக்கிரமாக. ஏன்னா ஊருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம ஃபோன் நம்பரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக நான் வந்து அந்த ஒரே ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறேன்னா அது ஊருக்கே தெரிஞ்சு. இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சார் சேகோரா சூப்பராக பேசுகிறேன் சார், ஒரு சேனலில் பேசுகிறேன் சார், நம்பர் கொஞ்சம் கொடுங்கன்னா நீங்கள் கொடுத்துருவீங்கண்ணா. அப்படி வாங்கி தான் ராத்திரி 11 மணிக்கு திட்டினான். நல்லா தூங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து தூக்கத்தை கலைக்கிற மாதிரி. என்ன அதுக்கப்புறம் நானும் நல்லா தான் இருக்குது, எதவாக இருக்குது அவங்க திட்டுறது சொல்லிட்டு கேட்டுட்டு அனுசரித்து கமெண்ட் எதுக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நான் அவர் குறித்து எதுவும் பேசவே இல்லை. நான் சொல்கிறேன் வந்து மாரி செல்வராஜ் வந்து கலைப்படைப்பு நேர்மையாக இருந்தது, நியாயமாக இருந்தது. எனக்கு அந்த பாகுபாடே இல்லவே இல்லை. நான் சாதிய அடையாளத்தில் இருக்கிறேன்னா இல்லையான்றதுல உங்களுக்கு கேள்வியே தேவையில்லை. நான் வாழ்ந்து காட்டுறேன், எனக்கு சாதிய அடையாளம் கிடையாது, ஆனால் சர்டிஃபிகேட்டில் இருக்குது, அது ஏன் தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து மனதளவில் எனக்கு சாதிய பார்வை எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு வந்து அந்த படைப்பு வந்து நேர்மையாக இருந்துச்சு. இதில் வந்து எங்கேயுமே அவன் சாதி பெருமையை சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சொல்லலாம், இவங்கெல்லாம் போட்டு சாதி ஒற்றுமை, அதை கூட அவன் சொல்லவே இல்லை. அதை சொல்லிதான் கூட சொல்லலாம் கேட்டான், இவன் புதுசாக வந்து கலகத்தை ஏற்படுத்துகிறான், எல்லாரும் ஒத்துமையாக்குறான், அவன் அதை கூட சொல்லவே இல்லை. ஒரு இளைஞன் அவனுடைய வந்து பார்த்தீங்கன்னா சுய முன்னேற்றத்துக்கு எப்படிலாம் வந்து அங்கே நடக்கக்கூடிய வந்து அந்த சாதிய கலவரங்கள் வந்து இடையூறாக இருக்குது, சுயசாதியில் எப்படியான அந்த தள்ளுமுள் இருக்குது, வேற்றுமைகள் இருக்குது, அழுத்தங்கள் இருக்குது, இதை வந்து அழகாக வந்து படம் முடிச்சு காட்டியிருக்கான். இது வந்து இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் அப்படின்றத சொன்னேன், அவ்வளோதான். ஸோ அதனால் தமிழ் சினிமா ரஞ்சித்தோட கோபம் வந்து அதில் ஒரு நியாயம் இருக்குது. மொத்தமாக இப்போ தான் இவங்களே வந்தானுங்க. நான் 54 வயசாகும். நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக நான் படம் பார்த்துருக்கேன், 40 வருஷமாக படம் பார்த்துருக்கேன். நமக்கு வந்து ஸ்கூல் படிப்பை விட நம்ம பெரிய பட்டதாரிலாம் கிடையாது சார். நார்மல் முழுக்க வந்து சினிமா புத்தகம் இப்படி தான் வந்து வாழ்க்கையே போச்சு. நாங்களாம் கட்டடிச்சுட்டு போயிட்டு ஈவில் டெத்து படம் பார்த்தேன் 82.
ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போயிட்டு ஈவில் டெத்து படம் பார்த்துட்டு ராத்திரிலாம் பயந்து பட்டுக்கண்டேன். இது அந்த கேரக்டர்லாம் வந்து நான் நேரடியாக சொல்கிறேன். இது மாதிரி பல பல படங்கள் பார்த்துருக்கோம். ஒரு படம் தான் கிடையாது, எந்த படமும் விட்டது கிடையாது. அது வந்து சகிலாவுடைய அந்த பிட்டு படமாக இருந்தாலும் சரி, எது மெனக்கட்டு சைக்கிள் எடுத்துன்னு மாங்குன்னு வச்சுக்கிட்டு போவோம், மணி கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டு அந்த ஒரே ஒரு பிட்டு சீனுக்காக போய் பார்த்ததுலாம் இருக்குது. அதெல்லாம் பாரபட்சம். அதுமாதிரி கதை புத்தகம்னா எல்லா புத்தகமும் படிப்போம். மிகப்பெரிய புரட்சியாளர் புத்தகத்தையும் படிப்போம், மஞ்சள் பத்திரிக்கையும் படிப்போம், எல்லாத்தையும் படிப்போம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் சார், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சொல்கிறேன் நான், அப்போ எவ்வளோ காலம் நான் சினிமா பார்த்துருப்பேன், எப்படிப்பட்ட சினிமாலாம் பார்த்துருப்போம். நீங்கள் திடீர்னு வந்துட்டு பார்த்தா இவங்க தான் வந்து சினிமாவே அழிச்சிட்டாங்கன்னா நாங்கள் நம்புவோம். நீங்கள் ஒன்றா நம்புவீங்க, உங்களை மாதிரி 2K கிட்ஸ் சொன்னால் நம்புவாங்க. ஆமாம்மா, இது நாங்கள் நம்புவோமா சார்? என்ன கேட்டால் இன்னும் இந்த மாதிரி படங்கள் வரணும். அதுதான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல ப்ரொடியூசர்கள் கிடைக்கணும். இப்போ பல பேர், இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். நான் இந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசர் யார்? நீலம் ரஞ்சித். கோ ப்ரொடியூசர் வந்து ரஞ்சித். நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லுவேன்னா, இந்த மாதிரி படங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு கருத்தை சொல்லணும். நேர்மையாக நான் சொல்ல சாதி பாகுபாடு நேர்மையாக தான் சொல்லியிருக்கிறாரு. எந்த இடத்துல சாதி பெருமை சொல்ல. அப்போ இந்த மாதிரி படைப்புகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அல்லாத நான் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை நான் என்ன பார்வையில் பார்க்குறேன்றது நீங்கள் அப்படி தவறாக புரிஞ்சிக்கூடாது. நான் அப்படி சொல்ல. வேற்று சமூகத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். தம்பி மாரிசுவரர் சொல்கிறார்ல, நாங்கள் வந்து ப்ரொடியூசர்லேயும் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறார்ல ஒரு வார்த்தை. கன்வின்ஸே இருக்கக்கூடாதுன்ற நான். இப்போ மாறி எனக்கு வந்து ஒரு படம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணோம். மாரிசுவரர் வந்து அந்த மனப்போக்கு இல்லைங்களா? சினிமாவிலே அந்த ஒரு சகிப்புத்தன்மை கிடையாது. அதெல்லாம் சும்மாமா நீங்கள் வந்து இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப கோவம் தான், நான் இடமா பேசுவேன். அப்புறம் சும்மா இது ஒன்றுங்களாம் நான் கேட்குறேன்னு கேட்டால் ஒரே ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. இப்போ பேசினோன்னா நான் யாரையும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். படம் நல்லா போயிட்டுருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, இவங்கெல்லாம் ஒரே ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்க முடியாது, தெரியுமா? நீங்கள் யார் வேணால் எடுத்துங்க, எந்த சாதி தலைவரோட எடுத்துங்க சார், சாதி கட்சியை கூட நீங்கள் எடுத்துங்க. அவன் கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு போட்டுக்கிறானுங்க. இப்படியே தெரியலையா? உங்கள் சாதி சொல்லி உங்களால் ஒரே ஒரு எம்பி எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. அப்புறம் என்ன சாதி பெருமை உங்களுக்கு? நான் கேட்குறேன். உங்கள் சாதி தானே இருக்குது மெஜாரிட்டி. நான் கேட்குறேன், உங்கள் சாதி தானே மெஜாரிட்டி இருக்குது. எங்கள் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் தனியாக கூட்டணி இல்லாமல் ஜெயி பார்க்கலாம். அதுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. அது உங்களால் முடியாதுல்ல. அப்புறம் நீங்கள் என்னமோ ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் தான் பாதுகாவலர் மாதிரி பேசுகிறீங்கல்ல, அதுதான் கூடாதுன்னு சொல்கிறேன். அதுதான் கூடாது. யாராக இருந்தாலும் தப்பு தான் சார். ரஞ்சித் சொன்ன அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கல. மெட்ராஸில் 40% நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தான் ஆளுவோன்னு சொன்னால் அப்போ அந்த 60% ஒன்றாயிருவானே. 60 பெருசா 40 பெருசா? 60 தான் பெருசு. அது யாராக தான். அதே மாதிரி கேட்டால் நீங்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் கூட உன்னால் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் சினிமா, தமிழ் சினிமா ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் சினிமாவுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு கேட்டால் மிகப்பெரிய வந்து ஒரு திண்டுக்கல் பூட்டை போட்டு வச்சுக்கிறானுங்க தம்பி. ஏன்னா அந்த பூட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் தான் உடைக்கிறதுன்னு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பூட்டு ஒன்றுமே இல்லை. அந்த பூட்டோட சாவி ஒரு சாவி தான் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 10 சாவி இருக்குது. 10 சாவி 10 சங்கம். எது 10 சாவி 10 சங்கம்? 10 சங்கம். அது சங்கம்னு சொன்ன ஒரு குறிப்பிட்ட சங்கம் வந்து அவன் சண்டைக்கு வந்துடுவாங்க நம்மக்கிட்ட. எது இவன் இந்த சேகுவாரா பேசுனால நம்மளை வந்து இது பண்ணான். இந்த சங்கம் வச்சுருக்கிறீங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தால் சாதிச்சது என்ன? சங்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டடம் கட்டுறதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நினைவகம் அமைக்கிறதுலாம் கிடையாது. சுயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிந்திக்க முடியுதா? சுயமாக ஒரு படைப்பை வெளியிட முடியுதா? 1000 பேர் வந்து 1000 குரல் கொடுக்குறானே, அப்போ நீங்கள் சங்கம் பேசணுமா இல்லையா? நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். அது இயக்குனர் எந்த சங்கனா வச்சுக்க தம்பி, நம்ம குறிப்பிட்ட எந்த சங்கத்துக்கும் இல்லை. அது இயக்குனர் சங்கனாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு படைப்பை வந்து ஒருத்தன் வந்து இப்படி பேசுகிறானே, ஒரு வெளியிலேருந்து ஒரு சாதி தலைவரை பேசுகிறானா, அப்போ நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு இயக்குனர் சங்கம் பேசணும்ல சார், மாரி செல்வராஜுக்கு ஏன் சார் பேச மாட்டோம்? இயக்குநர்களையும் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறது இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து இதை மறுபடியும் என்கரேஜ் பண்ணுதுன்ற மாதிரி பேசியிருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? நானே சார் யார் பேசணும்னு நான் சொல்கிறேன். அது பாசிட்டிவாக பேசிட்டோம், நெகட்டிவாக பேசிட்டோம். நம்ம இல்லை நான் கேட்குறேன் சார், கௌதம் மேனன் யார் சார்? மேனன். கௌதம் மேனன் யார்? அவர் வந்து இல்லை சொல்கிறேன் நான், அவர் பேர் முன்னாடியே வச்சு நம்ம அப்படி சொல்ல முடியுமா சார்? அப்போ எவ்வளோ தப்பாயிரும். இங்கே ஏற்கனவே பல விதமான மென்டலுங்க இருக்கிறானுங்க நம்மக்கிட்ட. புரியுங்க சொல்லுது? மேடையில் தேவையில்லாமல் ஏகப்பட்ட சர்ச்சையை ஏற்படுத்துகிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு பிளேஸில் பிடிக்கிறது, கொடி நாட்டுறது வந்து கரெக்டாக மிஸ்கின் தான். இது இங்கே ஏற்கனவே பல மென்டலுக்கு மிஸ்கின் மாதிரி பல மென்டல்கள் நம்ம பார்த்து இங்கே கஷ்டப்பட்டுருக்குறோம். இவங்க ஏதாவது மேடை இடையில பேசி ஏதாவது இதுக்கு இடையில் வந்து நீங்கள் வந்து நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா தம்பி? ஒரு இயக்குனர் சங்கம் வச்சுருக்கீங்க, ஒரு இயக்குனர் ஒரு படத்தை எடுக்கிறாரு,
ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை எடுக்கிறார். அந்த படம் குறித்து வந்து ஒரு அச்சுறுத்தல் வருதுன்னு வச்சுங்க தம்பி, அப்போவாது நீங்கள் பேசணுமா இல்லையா? பேசணும்ல, அப்போது கண்டனம் தெரிவிக்கணும்ல. இந்த படைப்பை எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லுவீங்க? அப்போ உங்களுக்குள்ளே அங்கே தள்ளுமுள்ளு இருக்குது தானே நீங்கள் காட்டுறீங்க. உங்களுக்குள்ளே அங்கே வந்து வேற்றுமை இருக்குது. மாரி செல்வராஜா, நான் வந்து ஒரு படம் கேட்டேன், எனக்கு அவன் பண்ணித்தர மாட்டேன்றான். அப்புறம் அவனுக்கு எதுக்கு நம்ம வந்து பேசணும்? அப்படி போயிடுதுன்ற நான் சொல்கிறது புரியுதுங்களா? இருக்கலாம் அப்படி. ஒரு இயக்குனருக்கு பிரச்சனைனா அந்த இயக்குனர் சங்கம் பேசணுமா பேசக்கூடாது? பேசணும். ஏன் பேச மாட்டீங்க? ஒரு சாதி தலைவர் மிரட்டுறான் சார், என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து படத்தை நான் ஓட விட மாட்டேன்றான். அப்போ இங்கேயும் அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி தானே இது காட்டுது. அதைத்தான் நான் சொல்கிறேன், தப்புன்னு சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? தமிழ் சினிமா ஒரு தனி ஒரு அடையாளமாக இருக்கணும். சாதின்னு கூட சொல்லக்கூடாது சார், ஒரு அடையாளம், ஒற்றுமை இருக்கணும். ஒரு சாதி சங்க தலைவர் சொல்கிறான்னு கேட்டால் படத்தை ஓட விட மாட்டேன்னு சவால் விட்றான்னா நீங்கள் பொத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ எதுக்குடா உங்களுக்கு சங்கம்னு கேட்குறேன் நான். இது கேட்கக்கூடாது சார். நான் இது கேட்கலாம். அவன் கேட்க முடியாது, மாரி செல்வராஜ் கேட்க முடியாது, ரஞ்சித்து கேட்க முடியாது, நான் கேட்கலாம்ல. எதுக்குடா இயக்குனர் சங்கம் வச்சுருக்கீங்க? எதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் வச்சுருக்கீங்க? இப்போ கூட குரல் கொடுக்க முடியலண்ணா. நான் கேட்குற தப்பா கரெக்டா? சரிதான் சார். பேசணும்ல சார். இப்போ சார் இதை விட மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன சார் இருக்கும்? உன் படத்தை எப்படி ஓடுறன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து சவால் விட்றான் ஒரு சாதி தலைவர். எந்த தலைவனாக இருக்கட்டும் சார், அவன் எவனாக இருக்கட்டும் சார், நமக்கு என்ன சார்? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பேசாமல் நீங்கள் வந்து தவிர்த்துட்டு போகிறீங்கன்னு சொன்னால் என்ன காரணத்துக்கு தவிர்த்துட்டு போகிறீங்க? அதை அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல? ஏன் ஒரு நார்மலாக ஒரு அறிக்கை விடுங்க, இந்த மாதிரி வந்து பேசுகிறது வந்து சரியானது கிடையாது, காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வைங்க, பொதுவில் வைங்க, இல்லையா சார்? அதானே செய்யணும். நீங்கள் முதலமைச்சர் கூப்பிட்டு மாரி செல்வராஜை பாராட்டுறார். இதுக்கு ஒருத்தன் போடுறான் கமெண்ட்டு, ஐயா நிஜத்தில் இருக்கிற வந்து பாராட்டுங்க. ஒரு படைப்பு, அந்த ஒரு படைப்பாளியை வந்து அந்த இடத்துல வந்து கௌரவிக்கிறாங்க. ரஜினிகாந்த் கூப்பிட்டு பேசுகிறாரு, இதெல்லாம் ஒரு அங்கீகாரம். ஆமாம் சார். அப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பு, ஒரு பிரச்சனை வருது இருக்குன்னா ஒரு இயக்குனர் சங்கம் குறைஞ்சபட்சம் நீங்கள் கூப்பிட்டு ஒரு பாராட்டை தெரிவிக்கலாமே. ஒரு இயக்குனர் நீங்கள் தானே சார் பாராட்டணும். நீங்கள் ஒன்றும் பதில் கூட பேச வேணாம் சார், உங்களுக்கு பயமாக இருக்கும் சார், நீங்கள் பதில் கூட பேச. அந்த இயக்குனரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு நல்ல படைப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு சால்வை போட்டு ஒரு பாராட்டு தெரிவிங்க. அதுதான் அவனுக்கு பதிலடி. யாருக்கு பதிலடி? ஏய், இயக்குனர் சங்கம் நாங்கள் வந்து அவனுக்கு பின்னாடி இருக்கிறோம், தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் பின்னாடி அவனுக்கு இருக்கிறோம், மாரி செல்வராஜ் பின்னாடி இருக்கிறோம், காட்டணுமா இல்லையா? காட்டணுமா இல்லையா சார்? கண்டிப்பாக. ஏன் அதை செய்ய மாட்டீங்க? அப்போ இப்படி தான் பேசியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இது இதமாக ரொம்ப என்ன சொன்ன எதவாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, சொரிஞ்சிக்கிறதுக்கு. உங்களுடைய வேற்றுமை, உங்களுடைய வெறுப்பை வந்து நீங்கள் சொரிஞ்சிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சாதிய ஒரு அந்த வேற்றுமை இருக்குது உள்ளுக்குள்ளே. சூப்பர், நம்ம பேசலப்பா, அவன் பேசுகிறான், அங்கேருந்து இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறான், படம் ஓட விட முடியாது, அவன் நீங்கள் உள்ளுக்குள்ளே ரசிக்கிறீங்க தானே ஆகிடுது. இப்போ இந்த விஷயத்தில் சங்கம் வரணும், வேறு எதுக்கு வருவீங்க நீங்கள்? எப்படியும் நீங்கள் இழவு விழுந்தால் வரப்போகிறதில்ல. எது ஒரு இயக்குனர் செத்தானா அவனுக்கு ஏதாவது நீங்கள் எதாவது கொடுக்க போகிறீங்களா, செய்ய போகிறீங்களா, அது வரப்போகிறதில்ல. அப்படியே போனாலும் ஒரு மாலை போட போகிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர்னா அதுதான் நிலமை. தயாரிப்பாளர் பிச்சை எடுத்தால் நீங்கள் எதுவும் ஏதாவது தொகை கொடுத்து உதவி பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ நடப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனருக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தன் வந்து ஒரு படைப்பை எடுக்கிறான், அந்த படைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து அந்த படத்தை வெளியிட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஏன் பேச மாட்டீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் ஒன்றும் போய் வந்து என்ன வந்து திட்டப்படுறீங்களா, அடிக்க பண்ணி ஒரு அறிக்கை விடுங்க சார், இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம், படைப்பாளிக்கு படைப்பு சுதந்திரத்தை கொடுங்க, பேசணும் சார், அறிக்கை விடுங்க. மாரி செல்வராஜும் சரி, ரஞ்சித்தும் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த மாதிரியான படங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியான இந்த படங்கள் மூலமாக கொடுக்கணுன்ற நான் தொடர்ச்சியான அதுதான் நான் சொல்கிறேன், கொடுக்கணும். தயாரிப்பாளர்கள் வந்து சாதிய பார்வையில் வந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை ஒத்துழைப்பு கொடுக்காம போயிடக்கூடாது. இன்றைக்கி வந்து ரஞ்சித் தயாரிப்பாளராக இருந்தால் கூட ரஞ்சித் எடுக்கக்கூடிய படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித்தே தயாரிப்பாளராக இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. வெளி தயாரிப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லணும், குறிப்பாக நேரடியாக சொல்லிடுறேன், மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற படைப்புகளை வந்து ஊக்குவிக்கணும்னு நான் சொல்கிறேன். படைப்பு நேர்மையாக இருக்குது, கதை நேர்மையாக இருக்குது. ஆனால் அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா இது வர சில காட்சிகள் இருக்குது. சில பேர் கேட்கலாம் சார், என்கிட்ட அதை சொல்லி தீர்க்கணும், அதை என்ன பண்ணுறது? அந்த கேரக்டர் இல்லாமல், யார் பாண்டியராஜன்ற கேரக்டர் இல்லாமல் இந்த படத்தை எடுத்துக்க வேண்டியதானேன்றான். டேய், இவங்களை என்னத்தை சொல்லி புரியுதுன்ற அதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மோதல் தான் இந்த பையனுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது. அதான கதையை. அதையே எடுத்துட்டுனா அப்புறம் இவர் எப்படி அவனுக்கு என்ன, இதை எடுத்துரு, அதை எடுத்துரு, இந்த கையை எடுத்துரு, காலை எடுத்துரு, தலையை எடுத்துருன்னா அப்புறம் என்ன முண்டம் தான்டா இருப்பாங்க. புரியுதுங்களா? இவனுக்கு முண்டன்றது தெரியுதா? புரியுது. மூளை இல்லாத முண்டங்க தான் அப்படி பேசுவானுங்க. அங்கே நடக்கக்கூடிய இயல்பு சார். இங்கே ஒரு விஷயம் சார்,
ஒரு நிஜத்தை வந்து நிழலாக்கும் போது எவ்வளோ காம்ப்ரமைஸ்கள் இருக்குது தெரியுங்களா? எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இருக்கு. அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கிறது மிகப்பெரிய போராட்டம். நிஜத்தை நிழலாக்கும் போது ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அதை கொண்டு வந்து அதை சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 3 வருஷம் உழைச்சிருக்கோம். இதுக்கே சொல்கிறேன், இந்த படம் வரதுக்கு 3 வருஷம் வந்து கடுமையான உழைப்பு இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து போகிற போக்கில் இங்கே சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்க சார். அதனால் தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வரணும். இதை வந்து நம்ம இது போன்ற படங்களை சாதிய படங்களாக சொல்ல, இது போன்ற படங்கள் வந்தால் சாதி ஒழிஞ்சிடும்ன்றது என் நம்பிக்கை. தொடர்ச்சியான இந்த மாதிரியான படங்கள் மூலமாக தான் சமூகத்தில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் சீக்கிரமே வரும் நம்புவோம். நன்றி சார். நன்றி சார்.